செவ்வாய்க்கும் சனிக்கும் ஜென்ம பகை, குருவுக்கும் ராகுவுக்கும் ஜென்ம பகை, புதனுக்கு யாருக்கிட்டையும் பகை கிடையாது. 8 கிரகத்துல புத பகவானுக்கு யார்கிட்டையும் பகை கிடையாது. ஆனால் குரு கிட்ட மட்டும் பகை. புதன் குரு இணைந்தால் பொருளாதார அவமானத்துக்கு அந்த ஜாதகன் உள்ளாவான். என்னது? இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறது, இன்சால்வன்சி ஃபைல் பண்றது, ஊரை விட்டு ஓடுறது, இதெல்லாம். அப்போ இந்த கதை கேட்டா எனக்கு என்ன பலன்? கார்த்தி இந்த கதை சொல்லுது, கேட்கலாம். எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பயன்? குடும்ப உறவுகள் சந்தோஷமாகும், கணவன் மனைவி உறவு சிறப்பு பெறும். பேய் உண்டு, கண்ணில் பார்த்துருக்காங்க. தெய்வத்தை கூட நிறைய பேர் கண்ணில் பார்க்கல. பிசாசு, நிறைவேறாத ஆசையுடன் இறந்து போனதெல்லாம் பிசாசா அலையும். திருஷ்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அங்கலாய்ப்பு, வைத்தெரிச்சல், பூத பிரேத பிசாசு, இதுல இருந்தெல்லாம் நம்மளை வெளில கொண்டு வர்றது யாருன்னா ஹனுமன் சுவாமி தான். ஆஞ்சநேயரோட வழிபாடு தான். சார், என் குடும்பத்துக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க சார். யார் வச்சாங்க தெரியாது, எப்படி வச்சாங்க தெரியாது. ஆனா இந்த மனித மனம் அடுத்தவங்களையே காரணம் சொல்லும். எப்பவும் யாரோ பண்ணிட்டாங்க, பங்காளி பண்ணிட்டான். அதுலயும் இந்த நாத்தனாருக்கும் அன்னைக்கும் ஆகுதான்னா ஆகவே மாட்டேங்குது. ஒரு வீட்டுல உண்டா இல்லையா சொல்லுங்க? என் நாத்தனார் வந்துட்டு போனா நாத்தனார்காரியே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த தலைமுறை கிட்ட நான் பார்க்கிறது என்னன்னா, ஒரு வருத்தமாவும் இருக்கு. இளம் திருமணமான தம்பதிகள் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்துக்கிறோம், நானும் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் இருந்துக்கிறோம். மாமனார் மாமியார் வேண்டாமா? இதுல எங்க இருந்து தர்மம் இருக்கு? எது தர்மம்? அந்த காலத்துல கூட்டு குடும்ப கலாச்சாரம் இருந்தது. கிரகம் அடிக்கிறதுக்கு பயந்தது. சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துல அவர் தாண்டா இந்த குடும்பத்தையே கரை சேர்த்தார். 4 தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வச்சான், 3 தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தான். இன்னைக்கு சின்ன சின்ன குடும்பமா போது, கிரகம் போட்டு சாத்துன்னு சாத்துது.